Hi viewers, very warm welcome to Coding Tabla. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூசர் கிட்ட இருந்து ஒரு ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக வாங்கி அந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு எப்படி ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ராம்குள்ளே வந்துட்டு போகலாம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூசர் கிட்ட இருந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வாங்க போகிறோம். அந்த ஸ்ட்ரிங்கை வாங்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதிட்டு ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம தான் மாற்றணும் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி. ஓகே, பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூசர் கிட்ட இருந்து வந்து இன்புட் வாங்கலாம். ஸோ மீன் இப்போது ஸ்ட்ரிங்குன்ற ஒரு இன்புட் வாங்கிக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம வாங்க போகிறது வந்து ஸ்ட்ரிங், அதனால வந்துட்டு ஃப்ளோட்டு இன்ட் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இன்புட் ஆஃப் என்டர் ஏ ஸ்ட்ரிங் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ என்டர் ஏ ஸ்ட்ரிங் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ இப்போ வந்துட்டு யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து லாஜிக் சிம்பிள். ஸோ அதனால் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே, ஸோ இது வந்து டேரெக்டாக வந்து லாஜிக்கில் போயிடலாம். ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்ஸ் ஈக்குவல் டு நம்ம வந்துட்டு வாங்கின இன்புட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஸ்ட்ரிங்கு ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, கொடுத்துட்டு கோலன் ஓகே -1 வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்பேஸ் வந்து கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, ஸ்பேஸ் வந்துட்டு இருக்கக்கூடாது. ஷியோர். ஓகே, ஷியோர். இப்போ என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த லைனுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன நடந்திருக்கு அப்படின்றத. ஸோ ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சது. ஸோ இப்போ வந்துட்டு பிரிண்ட் பண்ண வேண்டியதான் மிச்சம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கியிருக்கேன். ஸோ ஸ்ட்ரிங் இருந்தால் மட்டும் தான் ரிவர்ஸ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு இன்புட் கண்டிப்பாக வாங்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான லாஜிக் வந்து எழுதியிருப்போம். அதாவது ஸ்ட்ரிங் ஆஃப் ::-1. ஸோ இதுதான் வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான மெத்தட். ஓகே, ஸோ இதை கொடுத்தா வந்து ரிவர்ஸ் ஆகும். அடுத்து என்ன பண்ணுவோம், பிரிண்ட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இவ்வளோ தான். ஃபர்ஸ்ட் ஆனால் எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. அதாவது இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் ::(-1) அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்துட்டு எப்படி ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்ரலாக வந்துட்டு அப்படி ஒரு கோலன் மட்டும் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அந்த ஸ்ட்ரிங்கை 0th இண்டெக்ஸ் டு ஃபைனல் இண்டெக்ஸ் வரைக்கும் அப்படியே பிரிண்ட் பண்ணிடும். ஆனால் வந்துட்டு இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதை தான் கொடுத்துருக்கோம். அதாவது இப்படி கோலன் அப்படின்றத கொடுத்துருக்கோம். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா ஸோ 0th இண்டெக்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் பிரிண்ட் பண்ணிடு அப்படின்ற அர்த்தம். ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பிரிண்ட் பண்ணு அப்படின்ற அர்த்தம். பட் ஆனால் அதுக்கடுத்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ எப்பவுமே வந்துட்டு இந்த மாதிரி கோலன் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஒரு ரேஞ்சை பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது அர்த்தம். ஒரு ரேஞ்ச் ஆஃப் இண்டெக்ஸ் வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறோம்னு அர்த்தம். ஸோ அடுத்து வந்துட்டு கோலன் கொடுத்துருக்கேன். அதாவது இப்போ இன்னும் வந்து ரேஞ்சை ஃபினிஷ் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபுல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணு. பட் நான் வந்துட்டு கோலன் கொடுத்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா -1 கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா -1 அதாவது லாஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணிடு அப்படின்றது அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணிடும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ்லேருந்து பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து லாஜிக் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணுறப்போ ஒன்றும் இல்லை ஆப்பிள் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ நமக்கு வந்துட்டு அவுட்புட் என்ன வந்துருச்சு அப்படின்னா ELPPன்னு வந்துருச்சா. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ EELLPPPBAA. ஓகே, ஸோ கரெக்டாக வந்து ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு அவுட்புட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்தாச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் இன்புட் வாங்கி எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது அப்படின்றது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.